வஷட் என்கிற மந்திரம் வசீகரிக்கக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் படிக்கிறோம்ல. அப்போ இந்த பூவெல்லாம் தேடி இப்ப பாருங்க வண்டு எல்லாம் வருது. இந்த பூ வந்து ஏதாவது ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டா, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சுட்டா, ஒன் டே நான் ஐ எம் ரெடி, நீ வந்து என்னுடைய தேன்லாம் ரெடியா இருக்கு, மார்க்கெட் பண்ணிச்சா அந்த தேனுக்கு. ஆனால் ஒண்ணுமே பண்ணல, அது பாட்டு மலர்ந்த காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கிருந்தோ வண்டுகள் தேடி வரி. அது போல நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நல்ல எண்ணங்களோடு இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். அதுதான் வஷீகரணம், அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுக்கு என்ன? வஷட், ஷிகாயை வஷட். ஹும் என்கின்ற மந்திரம் வந்து ஒரு கேடயம் போல. ஹும் அப்படின்னா இங்க பாருங்க கேடயம். ஹும் வந்து ஒரு கேடயம், கவச்சம். ஹும் கவச்சம், கவச்சாய ஹும். ஹும் என்ற உடனே அந்த துஷ்டத்தனங்களை எல்லாம், காம குரோத மத மோகத்தை நீக்கிவிட்டு, மோகம்னா டெலூஷன், கன்ஃபியூஷன், மதம்னா சுயநலம், மத்தர் மத்தர் அப்படின்னா ரிலீஜியன், மதம் அப்படின்னுட்டா கோபம், வெறித்தனம். யானைக்கு பிடிக்கிறது மதம், மதம் பிடிக்கிறது. அந்த மதம் தான் நமக்கு ஒரு எது. காம குரோத மத மோக. லோப, லோப அப்படிங்கிறது வந்து ஒரு லோபி அப்படின்னா செல்வத்திற்காக மிக ஆசைப்படுபவன், கஞ்சத்தனம் உடையவன், தன் செல்வத்தை பிறருக்கு எச்சில் கையால் கூட காக்கையை ஓட்ட மாட்டான் சொல்லுவான். அப்படிப்பட்ட சுயநலமாக இருப்பவன் லோபி. அதுதான் லோபம். காம குரோத மத லோப. மோகம், மோகம் என்பது டெலூஷன். மாத்சரியம் என்பது பொறாமை. இப்ப இங்க இருக்கிற பிரயோகங்களை பார்த்தீங்கன்னா, நமஹ, ஸ்வாஹா, வௌஷட், வஷட், ஹும், வௌஷட், ஃபட். இந்த ஆறு ருபுகளையும் ஓட்டிவிடும். இதுக்கு தான் அந்த பிரயோகம்.